நீ நல்ல டாக்டர் மட்டுமல்ல, ஒரு நல்ல பேஷண்டா நடந்துக்கணும். அவ யாரு, எங்க வந்தா, எப்படி போனாங்கிறத மனசுல போட்டு குழப்பிக்காம கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ உனக்கு ஓய்வு அமைதி இல்லைன்னா உன் உடல்நிலை எவ்வளவு பாதிக்கப்படுங்கிறத டாக்டரான உனக்கு நான் சொல்லணுமா என்ன? ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். லதா, பி கேர்ஃபுல். லதா, கொஞ்சம் டாக்டர் கூப்பிட்டேன். ஏன், என்னாச்சு? என்ன வேணும்? ப்ளீஸ் உடனே கூப்பிடு. இதோ. லதா, இப்பதான் உங்களை அவசரமா கூப்பிட்டு வர சொன்னார். எங்க போயிருப்பாரு? ஆனந்த், நான் இங்க இருக்கேன்.
அவ்வளவுதான். நீங்க எங்க வரணுமோ அங்க வந்துட்டீங்க. ஆமா, நானே இங்க வரணும் தான் இருந்தேன். ஏன் தெரியுமா? உண்மையிலேயே நீ யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னுமா தெரியல? இல்ல, இன்னைக்கு அது நிச்சயமா தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்ப முடியாத நிலைமையில இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, நான் எப்பவுமே உங்க கூட தான் இருக்கேன். ஆனா நான் ஆவி ரூபத்திலையும் நீங்க மனித உருவத்திலும் இருக்கிறதுனாலதான் நம்ம 2 பேரும் சந்தித்து மகிழ முடியாத சங்கடம். நான் மறுபடியும் பிறக்க முடியாது. ஆனா நீங்க இறந்து என்ன அடைய முடியும். ஏனோ நீங்க விலகி விலகி உங்களுக்கும் எனக்கும் உள்ள தூரத்தை வளர்த்துக்கிட்டே போறீங்க. வேதனை தரும் இந்த முடிவுக்கு விமோச்சனமே கிடையாது. இருக்கு. உனக்கு எனக்கு உள்ள இடைவெளிக்கு இன்னைக்கு ஒரு முடிவு காணத்தான் போறேன். உன்னை என் கண்ணுக்கு படாம மூடி மறைச்ச அந்த மாயத்தரை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் என்ன நிழல் போல பின்தொடர மரண தேவதை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீதான் அந்த மாயத்தரை, நீதான் அந்த மரண தேவதை. என்ன கொல்ல உங்களால முடியாது. உயிருள்ளவர்கள் தான் இறப்பார்கள். ஒரு முறை இறந்தவர்களுக்கு மறுபடி ஏது மரணம்? இப்போ அது புரியுதா? ஆத்மாக்களுக்கு அழிவே இல்லைன்னு. வாங்க. எங்கே? இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு எதுவுமே இல்லாத புது உலகத்துக்கு போ. வாங்க. சுலபத்துல யாருமே அடைய முடியாத சுதந்திர உலகத்துக்கு போ. சூழ்ச்சி வஞ்சம் எதுவுமே அணுக முடியாத நிரந்தர சொர்க்கத்துக்கு போ. வாங்க. நான் சொல்றேன், நீ யாருன்னு நான் சொல்றேன். கொற்ற மழையில காருக்கு முன்னால நின்னதும், கோட்டானும் ஆந்தையும் குடியிருக்கிற சுடுகாட்டுல நடந்து போனதும் நீதான். கட்டில்ல பிணமா கிடந்ததும், காடு மலையெல்லாம் சுத்தி அலைஞ்சதும் நீயேதான். ஆஸ்பத்திரியில இருந்து என்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்ததும், அடிக்கடி மாயமா மறைஞ்சு போறதும் நீ நீ நீயேதான். சாவு வாழ்வு உருவம் ஆத்மாங்கிற வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஏமாத்தி நீயே. ஏன் இப்படி செய்த? எதுக்காக இந்த நாடகம்? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன இது? எதுக்கு இதெல்லாம்? உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சிங்கப்பூர் தாத்தா எழுதி வச்ச உயிர். உயிருக்காகவா? ஆமா. உயிர் பிரகாரம் உனக்கு பைத்தியம் அடிச்சா அந்த சொத்தெல்லாம் அடுத்த வாரிசு. அந்த அடுத்த வாரிசு நான் தான். கேவலம் சொத்துக்காவா இத்தனையும் செய்த? ஆமா. நீயும் சாகக்கூடாது, சொத்தும் எனக்கு சேரணும். அதுக்கு நான் எவ்வளவு முயற்சி செய்தேன். ஆனா முடியல. கடைசியா இந்த முடிவுக்குத்தான் என்னால் வரம் கொடுத்தது.
ஒரு அடி நகராதே. ரமேஷ், ரமாவை கொலை செய்த குற்றத்திற்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். பரிதாபத்திற்குரியவர். ரமேஷுக்கு உடந்தையாக இருந்ததால் இவளுக்கு இந்த கோர மரணம். இந்த கேசுக்கு தேவையான எல்லா விவரமும் இந்த டைரியில் இருக்கிறது. இதை ரமேஷ் தன் கைப்படவே எழுதியிருக்கிறார். மாண்டு கிடக்கும் மோகினியும் திகைத்து நிற்கும் சந்தியாவும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள். 18 வருஷங்களுக்கு முன் இவர்களது பெற்றோர் குடும்ப சண்டையின் காரணமாக பிரிந்து விட்டார்கள். தாயிடம் சந்தியாவும் தந்தையிடம் மோகினியும் வளர்ந்து வந்தார்கள். சந்தியாவின் தாய் ஆனந்தின் தாயாருக்கு தூரத்துறவு. சந்தியாவை தன் மருமகளாக்கிக் கொள்வதாக ஆனந்தின் தாய் சந்தியாவின் அம்மாவுடைய மரணத்தருவாயில் வாக்கு கொடுத்திருந்தார்கள். இதெல்லாம் தெரிந்த ரமேஷ், சந்தியா, மோகினி இருவரது உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி ஆனந்தை பைத்தியமாக்கி அவருக்கு வரவிருந்த சொத்துக்களை அபகரிக்க பிரமாதமான திட்டம் ஒன்றை உருவாக்கினான். குடிகார தகப்பனிடம் சென்றான், குடி கொடுத்தான், ஆசை காட்டினான், மோகினியை தன் பொறுப்பிலே ஏற்றுக்கொண்டான். சந்தியாவின் பழக்க வழக்கங்களையும் அவளுக்கு பிரியமான பாட்டையும் மோகினிக்கு கற்றுக் கொடுத்தான். முதலாக ஆனந்தின் கார் முன்னால் மோகினியை நிறுத்தி தன் மோசடி நாடகத்தின் முதல் காட்சியை ஆரம்பித்து வைத்தான். சுடுகாட்டு கதவு தானா திறந்ததே. ஆள் மறைந்திருந்து கேட்டை திறந்து மூடுபடியாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். ரமாவின் மரணம். ஆனந்த் ரமாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக ரமேஷ் அறிந்தான். தன் திட்டங்களுக்கு இடையூறாக வந்த ரமாவை கொன்றான். ஆனந்தை பாழடைந்த பங்களாவுக்கு அழைத்து வந்தார்கள். மோகினியை கட்டிலில் பிணம் போல் கிடத்தினார்கள். மறுபடியும் ஆனந்த் வந்து பார்க்கும் போது அந்த ரூமையே காலி செய்திருந்தார்கள். அப்படின்னா
அந்த போலீஸ்காரங்க அவங்க சொன்ன கதை எல்லாம் திட்டம் போட்டே செய்தார்கள். அதோ அந்த காட்சியிலே வந்த நடிகர்கள். அந்த படகு பாட்டு அது வெறும் டேப் ரெக்கார்டர். கார் வைப்பர் நினைச்ச நேரத்தில் நிக்கிறதும் வேலை செய்யறதுமா இருந்தது. அது பிரத்யேகமாக தயார் செய்த ஒரு சுவிட்சை கார் கதவின் கைப்பிடியில் மறைத்து வைத்திருந்தார்கள். தேவைப்படும் போது மோகினி அதை பயன்படுத்தி இருக்கிறாள். சார், அந்த ரயில் விபத்து கூட இவங்க திட்டம் தானோ? இல்லை, விபத்து நடந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் விபத்துக்கு முன்னாலேயே ரமேஷின் ஆட்கள் சந்தியாவை கடத்தி விட்டார்கள். அந்த விபத்தை அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். மற்ற விவரங்களை சந்தியாவே சொல்லட்டும். ரயில் இருந்து என்ன கடத்தி வந்த பிறகுதான் அவரை பைத்தியமாக்க இப்படி ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்யறதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில சமயங்கள்ல அவளை மறைச்சு என்ன மறைச்சு அவளையும் அவருக்கு காட்டினாங்க. இங்கிருந்து நான் தப்பிக்க ஏதாவது முயற்சி செஞ்சா என் கணவர் கொல்லப்படுவார்னு சொல்லி என்ன மிரட்டி வச்சிருந்தாங்க. டாக்டர் வீட்டுல நடக்கிறதெல்லாம் இவங்களுக்கு அப்பப்போ எப்படி தெரிஞ்சது? எல்லாம் ரவுடி ரங்கனின் வேலை. ரங்கனா? ஆம், உங்க வீட்டிலே மாதவன் என்ற பெயரிலே வேலைக்கு சேர்ந்து ரமேஷுக்கு அப்பப்ப செய்திகளை ரகசியமாக அனுப்பி வைத்தது இவன்தான். இவனது உண்மை பெயர் ரவுடி ரங்கன். பூட்டிய வீட்டுக்குள் பாட்டு கேட்டதும் பியானோ சீட்டை சுத்தி விட்டதும் எல்லாம் இவன் வேலைதான். இவன் வேலைக்கு சேர்ந்ததும் சந்தேகத்தின் பேரிலே துப்பறியும் இலாக்காவை சேர்ந்த மிஸ் சுலோச்சனாவை தாமரை என்கிற பேரிலே ஆனந்த் வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம். இந்த கேஸில் சுலோச்சனாவின் உழைப்பு பாராட்டத்தக்கது. ரமேஷ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் குற்றவாளிகளுக்கு சில சமயம் சாதகமாக இருக்கலாம். ஆனால் சட்டத்தின் பிடியிலிருந்தும் போலீசாரின் பார்வையிலிருந்தும் குற்றவாளிகள் எப்பவுமே தப்ப முடியாது. இன்ஸ்பெக்டர், இவர்களை கொண்டு போகலாம். திட்டமிட்டு பிறரை ஏமாற்றி வாழ நினைப்பவர்களுக்கு ரமேஷின் முடிவு ஒரு பாடமாக இருக்கட்டும்.